வணக்கம் பானு. நெல்லை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டி சிவகாமி அம்மாள் உயிரிழந்த விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகளை வெளியிட பொதுமக்களிடமிருந்து தற்போது கோரிக்கை எழுந்துள்ளது. இதற்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் தற்போது மனநலம் பாதிக்கப்பட்ட தனது தாயை பாலன் சிவகாமி அம்மாளை உடலை சைக்கிளில் கட்டி வைத்து எடுத்துச் செல்லும் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி மீண்டும் மிகுந்த சோகத்தையே ஏற்படுத்தி உள்ளது பானு. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்று காலை முதல் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வரும் நிலையில் மருத்துவமனையில் இருந்து வலுக்கட்டாயமாக அவர் அனுப்பப்பட்டாரா இல்லை அவராக வெளியே சென்றாரா என்பதை விளக்கும் வகையில் சிசிடிவி பதிவுகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஏன் தமிழகம் முழுவதுமே தற்போது எழுந்திருக்கிறது பானு. சிகிச்சையில் இருந்த மறுநாள் நேற்றே இது குறித்து விரிவான செய்திகளை சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியிட்டிருந்தோம். நெல்லை அரசு மருத்துவமனையில் கடந்த 22ஆம் தேதி மனநலம் பாதிக்கப்பட்ட தனது தாய் சிவகாமி அம்மாவை சிகிச்சைக்கு அழைத்து வந்திருக்கிறார் மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் பாலன். சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் போதே தான் உடனடியாக மருத்துவமனையை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பிலும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சார்பிலும் நேற்று இரவில் விளக்கமான அறிக்கைகள் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்ட குறிப்பில் என்ன தகவல் இருக்கிறது என்றால், பாலன் அவராகவே தனது தாயை அழைத்து சென்றுவிட வேண்டும் என பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் தாங்கள் அனுப்பி வைத்ததாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரப்பில் இது குறித்து விசாரிக்கும் போது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் இறந்து விட்டார், மற்றொருவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவரது பொறுப்பில் எப்படி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையிலிருந்து எப்படி அனுப்பினார்கள் என்ற கேள்வியை தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். இதற்கு இதுவரை விடை காணப்படவில்லை. மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை வைத்து சிகிச்சை அளிப்பதில் மெத்தன போக்கை கையாண்டிருக்கக்கூடிய நெல்லை அரசு மருத்துவமனைக்கு கண்டனங்களும் குவிந்து வருகின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்பு மணி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இன்று காலை கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும், உண்மை என்னவென்று பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என அவர்கள் கோரி இருந்தனர். இதனிடையே மருத்துவமனையில் இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு தனது தாயின் உடலை சைக்கிளில் கட்டி வைத்து கொண்டு சென்ற புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மீண்டும் அது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்துகிறது. விலா எலும்பு பகுதியில் கை துண்டினால் கட்டப்பட்டு இருக்கிறது. கால் பகுதியும் துண்டினால் கட்டப்பட்டு சைக்கிளோடு சேர்த்து கட்டப்பட்ட புகைப்படங்கள் தற்போது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் வேதனையையும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையே தற்போது எழுந்திருக்கிறது. இது குறித்து தமிழக அரசு என்ன பதிலளிக்க போகிறது என்பதை அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பானு. இதுவே தற்போது இந்த நிகழ்வின் விவரங்கள் பானு.